அடுத்ததாக நுகர்வோர் பாதுகாப்பு தலைவர் மற்றும் குடிமக்கள் நலசங்கம் திருச்சி மாவட்ட சாலை பாதுகாப்பு கலந்தாய்வு குழு உறுப்பினர் திரு ஆர் கோவிந்தராஜ் அவர்கள். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எங்களோட கேப்டன், அவருக்கு ஏஜ் 80. அவரோட டீமில் தான் வந்து கலெக்டரேட்டில் மனு எழுதுறது, அதாவது லால்குடி இந்த மாதிரியான கிராம மக்களுக்கு எப்படி அவங்களுடைய தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களுக்கு வச்சுருக்கிற திட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும், எப்படி எழுதணும்னு தெரியாது. நேரடியாக கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குற நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு அவர் ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த டீமில் தான் நாங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கோம், இறகுகள். நாங்கள்லாம் சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மூலியமாக தான் அங்கிள் வந்து அறிமுகமானார். ஆனால் இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய உறுப்பினராக இருக்கார். நாங்கள் செய்கிற சேவைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே அவருடைய கைடன்ஸ் இருக்குது. ஸோ அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. எங்களோட ஒரு வார்த்தைகள் பகிர அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளைக்கு உங்களை அனைவரையும் வரவேற்று உங்கள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை இறகுகள் தொண்டு நிறுவனம் 11வது ஆண்டை சிறப்பாக தீபாவளி ஃபங்க்ஷனோட உங்கள் அனைவரையும் அழைத்து, நம்ம வந்து சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு வீடு பண்ணுவாங்க, திருவிழா கொண்டாடுவாங்க, சொந்த பந்துகளுக்கு பலகாரங்கள்லாம் ஒன்று கொடுப்பாங்க. பட்டு இந்த நிறுவனம் இந்த 11வது ஆண்டு விழாவை அவங்க மட்டும் இல்லாமல் நம்மளெல்லாம் இணைத்து முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் சந்தித்து இன்றைய பொழுது இந்த ஒரு திருவிழாவை நடத்தி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களை பாராட்ட வேண்டியதுதான். இப்போ விழாவுக்கு தலைமை தாங்கி பணி செய்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரி ஆசியா பேகம், வைஸ் பிரசிடென்ட் பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அவங்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிச்சைமணி அவர்கள், ஸ்ரீமத் ஆண்டவர் அவருடைய பிரின்சிபால், அவருடைய வரவேற்று அவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராம்குமார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெரிய ஐயா அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சுப்பிரமணிய பாலாஜி அவர்களுக்கு சற்று தாமதமாக வந்தாலும் அவருடைய பெருமையை, பெருந்தன்மையை, தாழ்மையை அவர் சுட்டி காட்டினார். யாருமே வந்தாலும் வரவேற்பது, ஸ்டேஜில் வருவது வழக்கம். அவர் தானாக ஒரு சாதாரணமாக கீழே ஒரு சேலை உட்கார்ந்தால் அது அவருடைய பெருமையை காட்டுகிறது. முக்கியமாக இந்த ஸ்டேஜில் வரக்கிற காரணம் என்னவென்றால், உங்களை எல்லாரும் நாங்கள் பார்ப்பதற்கும் நாங்கள் எல்லாரும் உங்களை பார்ப்பதற்கும். அப்போ ஐயா அவர் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க, நாங்கள் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் யாரும் பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையை தவிர்க்காக தான் இந்த மாதிரி ஸ்டேஜிலெல்லாம் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டேஜு பயன்படுத்துகிறாங்க. அது அவருக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் காவேரி கல்லூரி மேடம் நிலா அவர்களுக்கும் வரவேற்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கல்லூரியில் நான் அடிக்கடி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு போன்ற விழிப்புணர்வுகளை நான் கொடுத்துருக்கிறேன். அதுபோல் ஸ்ரீமத் ஆண்டவர் கல்லூரியில் கூட சார் கூட ஒரு தடவை நான் பண்ணியிருக்கேன். இனிமேலும் நிறையா எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி நுகர்வோர் விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு, சைபர் கிரைம் போன்ற பல துறைகளில் நான் உணவு பாதுகாப்பு எல்லாமே இருந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ சகோதரி மெர்சி சொன்ன மாதிரி திங்கள் வாராந்திர நாள் என்று மக்களுக்கு கிட்டத்தட்ட 900 பேர் வருவாங்க. அதில் சில பேர் வந்து அவங்களுக்கு தெரியாது, போர்டு வச்சுருப்போம், இலவசமாக மனு எழுதி கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் போர்டு வச்சுருக்கிறோம். ஆனால் அது கவனிக்காமல் ரோட்டில் இருக்கிற சில பேர்கிட்ட அவங்க எழுதி 60-70 ரூபா 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தபோது இலவசமாக எழுதுகிறாங்களே தெரியாமல் போச்சுன்னு கிட்டத்தட்ட எங்கள் மூலமாக கிட்டத்தட்ட திங்கட்கிழமை 700 மனுக்கள் நாங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம். எங்கள் ஒரு 15 பேர் ஒரு டீம். அந்த டீமில் சகோதரி மெர்சி அண்டு மிஸ்டர் ராபின் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இன்னும் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார் உறுப்பினர்கள். ஸோ அதுவும் சரியாக முறையிலே போய் கொண்டிருக்கிறது. ஸோ எதுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு பொது சேவைன்னு வரும்போது மனதிருந்தால் தான் பொது சேவை செய்ய முடியும். இப்போ இந்த திருவிழாவுக்கு நீங்கள் வரீங்கன்னாக்கா நம்ம அங்கே வந்திருக்கிறனால நம்ம பல உயர் அதிகாரிகளை பார்க்கலாம், ஒரு முக்கியமான சான்றோர்களை பார்க்கலாம், சகோதரியை பார்க்கலாம், ஒருத்தருக்கு அறிமுகம் செய்து கொள்ளலாம். இதற்காக தான் இது போன்ற திருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இவர்கள் இறகுகள் நிறுவனம் மூலமாக நமக்கு ஒரு வாய்ப்பை கிடைச்சிருக்கிறது. இதை நம்ம நல்லபடியாக கொண்டாடணும். முக்கியமாக நான் இதுக்கு சொல்லுவது என்னென்றால், இந்த நிறுவனம் பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 13 வருடமாக இருக்கிறார்கள். எனக்கு வந்து 3 வருடமாகத்தான் இந்த இறகுகள் தொண்டு நிறுவனம் பற்றி நமக்கு தெரியும். இவர்கள் வந்து முதியோர்களுக்கு மட்டுமல்ல, ஆதரவற்றவர்கள், குழந்தைகள், இது மாதிரி பல கஷ்டப்பட்டு
இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அவங்க கண்டுபிடிச்ச ஹோம் என்று சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களது தொண்டு மிகவும் பாராட்டத்துக்குரியது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க முதியோரோடு மட்டுமல்ல, ஆதரவற்றர்கள், இப்போ HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கூட அவங்க கவனித்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெருந்தன்மை என்னவென்று சொல்வது தெரியாது. இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பாராட்டுகளை தேவைதான். ஸோ உங்கள் சார்பாக அந்த நிறுவன தலைவரையும் நிறுவனர் தலைவரையும் அகாடமிக்கு அவங்களுடைய தலைவி அம்மாவையோடையும் என் மூலமாக, என் அமைப்பின் மூலமாக, உங்கள் மூலமாக ஒரு சிறப்பு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன்.